கண்டோமே. இது ஆண்டாளுடைய பாசுரம். நாச்சியார் திருமொழியில் ஓர் பெண்ணும் ஒரு இடைப்பெண்ணும், மற்றொரு பெண்ணும் அதே போல மற்றொரு கோபிகாஸ்திரி இடைப்பெண்ணும் கண்ணன் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டு வருகிறார்கள். அதுல ஓர் பெண் கேட்கிறாள், வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே, நாட்டை படையன்னு அயன் முதலா தந்த நளிர் மாமலர் உந்தி. பகவான் இந்த உலகத்தையெல்லாம் படைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து முதலில் பிரமனை படைத்தான். அதை கொடங்கி வீட்டை பண்ணி விளையாடும் உலகம் முழுவதையும் பண்ணி லோகவத்து லீலா கைவல்லம்னு வேதவியாசர் பிரம்மசூத்திரத்திலே சொன்னா போலே தான் விளையாடுவதற்காகவே உலகத்தை முழுவதும் சிருஷ்டித்தான். அப்படி சிருஷ்டித்த பரமாத்மாவை எங்கேயாவது கண்டீளா? நாட்டை படையன்னு அயன் முதலா தந்த நளிர்மாமலர் உந்தி வீட்டை பண்ணி விளையாடும். இப்படி உலகத்தையே படைத்து காத்து அழிக்கிறானே எம்பெருமான். இன்புறுமி விளையாட்டுடையான், அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் என்று கம்பரும் சொன்னபடிக்கு இப்படி விளையாடக்கூடிய பகவானை எங்கேயானும் கண்டீர்களா? அப்ப பரபிரம்மத்தை கண்டீரா என்று ஒரு பெண் கேட்கிறாள். அதற்கு மற்றொரு பெண்ணு பதில் சொல்றா, இல்லை நாங்க கண்ணனை பார்த்தோமே, நீ கேட்கிற பிள்ளை அவர் தானே. பிரம்மத்தை பார்த்தியா, உலகத்தை படைத்தவனை பார்த்தாயான்னு ஒருத்தி கேட்க, காட்டை நாடி தேனுகனும், காட்டிலே தேனுகாசுரன், அடுத்து களிரும் புல்லும், ஆனை வடிவத்திலே வந்தவனும் சரி, எங்கோ குவலையா பீடத்த மதுரை பட்டணத்தில் போய் கண்ணன் முடித்தார். அதே போல புல் பகாசுரன் கொக்கு வடிவத்தில் இருந்தவன முடித்தார். இவர்களெல்லாம் மடிந்து போகும்படிக்கு வேட்டையாடி வருவானே விருந்தாவனத்தே கண்டோமே. வேட்டையாடி தீயவர்கள் அத்தனை பேரையும் வேட்டையாடி நல்லார்களையெல்லாம் காத்து கொடுக்கும் கண்ணனை பிருந்தாவனத்திலே கண்டோம். அப்ப பகவான் உலகத்தையே படைப்பவன், உலகை படைப்பவனை கண்டீர்களா என்று ஒருத்தி கேட்க, காளியனையும் அதே போல தேனுகாசுரனையும் பிரலம்பாசுரனையும் புள்ளு பகாசுரனையும் முடிப்பதற்காக வேட்டையாடி வந்த கண்ணனை கண்டோம். இது பதில். உலகை படைத்தவனை கண்டீரா? பதில். தேனுகாசுரனை கொன்ற கண்ணனை கண்டோம். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அப்ப உலகத்துக்கே காரணமான பகவான் ஸ்ரீமன் நாராயணனே தேனுகாசுரன் கழுதை வடிவத்தில் வந்த அசுரனை முடித்து பனம்பழங்களையெல்லாம் எடுத்து உண்டு அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ந்த கண்ணன். என்ன ஆண்டாள் தன் பாசுரத்தில் சாதிக்கிறார்? தேனுகாசுர வதம் முடிஞ்சு போச்சு. இனி அதற்கு அடுத்தா போலே காளிய தமனம். காளியன் பெரும் பல தலைகளை உடைய நாகப்பாம்பு. அந்த பாம்பின் தலையிலே கண்ணன் குதித்தான், நாட்டியம் ஆடினான், அவன் கர்வத்தை அடக்கினான், அவனை சமுத்திரத்துக்கே ஓட்டி விட்டுட்டார். இதான் அடுத்து நாம 16வது அத்தியாயத்தில் பார்க்க போறோம். 15வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகங்களில் தே சம்பிரதீத ஸ்மிருதயா சமுத்தாய ஜலாந்திகம் ஆசன் சுவிஸ்மிதா சர்வே வீக்ஷமானா பரஸ்பரம் அன்வமம் சததத்ராஜன் கோவிந்தானுகிரகேக்ஷிதம் பீத்வா விஷம் பரேதஸ்ய புனருத்தானமாத்மனஹ. விஷத்தண்ணீரை குடிச்சுட்டு மாடுகள்லாம் மயங்கி போச்சு. மேலே எந்த பறவைகளும் பறக்க முடியாது. பக்கத்தில் இருந்த குழந்தைகள்லாம் மயக்கமா விடறா. இதை பார்த்த கண்ணன் இன்று இதற்கு ஒரு முடிவு கட்டுட வேண்டிதான். அடுத்த அத்தியாயத்தில் சொல்றார், விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம் கிருஷ்ண கிருஷ்ணஹினா விபு தஸ்யா விசுத்தி மன்விச்சன் சர்ப்பம் தமுதவாசயத் கதமந்தர்ஜலேகாதே நெகிருண்ணாத்து பகவான் அகின். பெருமான் உடனே அந்த குளத்துக்குள்ளே நுழைந்தார். போனால் பெருத்த வாளோடே பல படங்களோடே காளியன் என்னும் கொடிய நாகப்பாம்பு வசித்து வந்தது. ஏன் அது அங்க வசிச்சிருந்தது? கண்ணன் அதை என்ன பண்றாருங்கிறதை சுக்கர சொல்றார். காளிந்தியாம் காளியஸ்யாசீத் ஹ்ரதா கஷ்சித் விஷாக்னினா. காளிந்தி நதி யமுனை ஆற்றிலே காளியனுடைய மடு, ஹ்ரதம்ங்கிறது ஒரு மடு, காளிய ஹ்ரதம், காளியனுடைய மடு இருந்தது. இன்னைக்கு 2 அதை போன்ற குளங்களை பிருந்தாவனத்தில் நாம் சேவித்து கொள்ளலாம். ஒன்று பழைய காளியன் மடு சற்றே தள்ளி இருக்கிறது, ஒன்று புதிய காளியன் மடு நயா புராணா. இதைத்தான் மாற்றி மாற்றி அந்த ஊரில் போனால் 2 சொல்லுவா. நமக்கு சந்தேகம் வரும், வெள்ளம் ஏமாத்துறாளோ என்ன. புராணா காளிய ஹ்ரத் ஒரு இடம் சொல்லுவா, இல்லை நயா காளிய ஹ்ரத் மற்றொரு இடம் சொல்லுவா. 2 இருக்கே, ஏமாத்துறாளோன்னா ஒன்றும் இல்லையா. அது அவ்வளவு பெரிய மடுவாக இருந்தது. நாம தான் ஊரை உருவாக்கணும் கட்டடங்களை கட்டுறோம்னுட்டு எத்தனை இடத்த குளத்தை தொட்டு கட்டடமாக இன்றைக்கி நாம் கட்டி வச்சிட்டோம். அதை போல் அங்கேயும் நடந்தது. அப்போ அந்த மூலையில் ஒரு கொஞ்சம் குளம் இருக்குது, இந்த மூலையில் இன்னும் கொஞ்சம் குளம் இருக்குது. நடுவில் வீட்டை ஆக்கினது அவர்களுடைய குற்றம் அல்ல, பகவானும் அப்படி பண்ணலை. அதனால தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக
இப்போ துவாரகையில் பெருமாளை சேவைக்கு போகிறோம். பேட் துவாரகாங்கிறது கடலுக்குள்ளே இருக்குது, கொஞ்சம் தூரம் போகணும். கோமதி துவாரகா கரையில் இருக்குது, கடற்கரையில் இருக்கிறது. இதென்ன துவாரகை அதென்ன துவாரகைன்னுவா. இந்த கோமதி துவாரகையிலேருந்து பேட் துவாரகை வரைக்கும் கண்ணனுடைய அரண்மனை இருந்தது. 12 யோஜனை தூரத்துக்கு கண்ணன் கடலிடத்தை பிரார்த்தித்து நிலத்தை பெற்று நீண்ட அரண்மனை கட்டி அங்குதான் நாட்டை ஆண்டு வந்தார். துவாரகாதீசன் துவாரகாதீசன் கொண்டாடுறோம். இன்னைக்கு அந்த மூலையில கொஞ்சம் இடம் இருக்கு, கடற்கரையில இடம் இருக்கு, நடுவில் கடல் சூழ்ந்து கொண்டது. அங்க கடல் சூழ்ந்து நொடுத்து நிலம் துண்டாடி போச்சு. இந்த இடத்துல நாம நிலத்தை வச்சு வச்சு கட்டி கட்டி பெருசா இருந்திருந்த மடு குளத்தையே தூத்துட்டோம். அதனாலதான் பல இடங்கள்ல நயா புராணான்னு இருக்கே தவிர எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு, கதம்ப மரம். அந்த கதம்ப மரத்தின் பேரிலே ஏறிதான் கண்ணன் மடுவுக்குள்ளே குதித்தான். அந்த சரித்திரம் தான் இப்ப பார்க்கிறோம். ஸ்ரப்பியமான பயாயஸ்மின்னு பதந்த்யுபரிகா ககாக. இது எவ்வளவு விஷம் தோய்ந்த குளம் தெரியுமோ. ஆகாயத்தில் அதுக்கு மேல பறக்கிற பறவைகள் அத்தனையோ சட்டென்று உயிரற்று கீழ் விழுந்துரும். தம் சண்டவேக விஷயீர்யம் அபேட்சத்தேன துஷ்டாம் நதீஞ்ச கலசம்யமனாவதார கிருஷ்ண கதம்பமதிருஹ்ய ததஹ அதிதுங்கமாஸ்போட்ய காடரசனஹ ஞபதத் விஷோதே. விஷந்தோய்ந்த குளத்துல இறங்கணும் இல்லையோ, அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் போர்டு வேண்டியிருந்தது கண்ணனுக்கு. நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கெல்லாம் போனோம்னா அதில் ஏறி ஏறி குதிச்சு போட்டியெல்லாம் நடத்துகிறாளோ இல்லையோ, அந்த ஒரு போர்டில் இருந்து அப்படி 2 குதிச்சுட்டு தடால்னு கீழே குதிக்கலையா. முன்னாடியே லுக்கா குண்டம்னு ஒன்று சொன்னேன்னா, அதைத்தான் காமியவனத்திலே கண்ணன் அங்கேருந்து தடால்னு கீழே குதிப்பார்னுட்டு. அதே போல இங்கேயும் பக்கத்தில் ஒரு கதம்ப மரம் வளர்ந்திருந்தது. அதில் தன் திருவடிப்பட கண்ணன் ஏறினார். பூத்தனில் கடம்பேறி காளியனுச்சியில் நட்டம் பாய்ந்துன்னு போசரம். கதம்ப மரத்தில் திருவடிகளை வைத்தார், ஓங்கி விஷக்குளத்திலே குதித்தார். உடனே பூர்வாச்சாரியர்கள்லாம் பிரார்த்திக்கிறார். உத்தவர் வேண்டிக் கொள்ளுகிறார், சுகாச்சாரியர் வேண்டிக்கிறார். அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே. குருந்த மரமாகவோ கதம்ப மரமாகவோ யமுனையாற்றங்கரையில் இருக்கும் பேரு வேண்டும். அப்பதானே கண்ணனுடைய திருவடிப்பட அதில் ஏறலாம். ஆச்சின்வத குசுமமங்கிரி சரோருகந்தே ஏ பேஜிரே வனஸ்பதையோ லதாவா என்று பஞ்சஸ்தவத்தில் அழகான கேள்வி. ஆங்காங்கு உன் திருவடி பட்டு மரம் செடி கொடிகள் கூட மோட்சத்துக்கு படுத்தாமே, அந்த சம்பந்தம் எனக்கு கிடைக்கக்கூடாதான்னு பிரார்த்திச்சுக்கிறார். காவோ விருஷா வத்சதர்யா கிரந்தமானா சுகுத்தியதாக கிருஷ்ணேன் நெஸ்தேக்ஷணா பீதா ருதத்த இவ தஸ்திரே. கண்ணன் குளத்துல குளிச்சார். மேல குமிழ்நீர் குபுக் 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 அப்படின்னு தண்ணீர் மட்டும் வந்தது. கண்ணன் ஆழமா குளத்துக்குள்ள போயிட்டார். மேல கண்ணனுடைய தலையே தெரியல. பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பயமா போச்சு. இது ஏற்கனவே விஷக்குளம். கண்ணன் குதிச்ச உடனே உடவேளை அவளுக்கும் பிராணம் படுத்தோ. ஓர் உயிரான கண்ணனை நாம இழந்துட்டோமா, கண்ணனை விட்டுட்டு நாம என்ன நந்தகோபாலனுக்கும் யசோதைக்கும் பதில் சொல்லுவோம். குழந்தைகளுக்கெல்லாம் பயம். கண்ணனையானா காணம். தான் ஆலக்ஷ்ய பயோத்விக்னாக கோபா நந்தபுரோகமாக வினா ராமேண கஹ் கிருஷ்ணன் ஞாத்வா சாரயித்தும் கதம். அப்பதான் ஒரு உண்மை தெரிஞ்சது. ஓ, இன்னைக்கு பார்த்து கண்ணன் பலராமன் கூட இல்லாம வந்துட்டாரே, யார் காப்பாத்துவான்னு தெரியலையே, நமக்கெல்லாம் இந்த பாம்பை கொல்ற அளவுக்கு சக்தி கிடையாதே என்ன. குழந்தைகள்லாம் திருப்பி ஓடினா. நந்தகோபாலன் யசோதை காலில் கட்டிண்டு என்னமோ சொல்லணும் முயற்சி பண்றா. கேவி அழறா, ஒரே பொறுமரா, ஒன்றும் சொல்லலை. நந்தகோபாலனுக்கு என்னமோ அனர்த்தம் நடக்கிறதுன்னு தெரியறது. பிள்ளைகளே, எங்க போனேள் என்ன பண்ணீள்னு சொல்லுங்கோ. என்ன ஆபத்து? உங்களுக்கு ஆபத்தா கண்ணனுக்கு ஆபத்தானா? கண்ணனுக்குன்றாலே தவிர கண்ணனுக்கு என்னன்னு சொல்ல வேண்டாமா? அதை சொல்றதுக்கு அவளால் முடியல. கண்ணன் மடுக்கரையில் இருந்தார், குதிச்சுட்டார். கண்ணனை பாம்பு கொன்னுடுத்தோ, கண்ணனுக்கு விஷம் கொன்னுடுத்தோன்னு சொல்றதுக்கு நாக்கு எழும்புமா? ஓர் உயிர், அந்த ஊருக்கே உயிர் கண்ணன் தான். அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல. கையை பிடிச்சு இழுத்து எல்லாரையும் அழைச்சின்னு வரா. ஆபால விருத்தவனிதாக சர்வேங்க பசு விருத்தையாக நிர்ஜக்முர் கோகுலா தீனாக கிருஷ்ண தரிசன லாலசாக. கண்ணனை காணோம்னுட்டு வராளா. வர்ற வழியிலேருந்து பார்க்கச்சேவே குளத்தங்கரையில் கூட்டமா நிற்கிறதா. உள்ளேருந்து குமிழ்கள் மட்டும் வந்துட்டே இருக்கா. இதை பார்த்துட்டு சுமாரா விஷயம் தெரியறதுக்குள்ளே ஓ கண்ணனை இழந்து போட்டோம் போல் இருக்கேன்னு பயந்து தடால்னு அவாவா கீழே விடறா. எல்லாருக்கும் உயிர் பிரிய ஆரம்பிச்சு கொடுத்தான். நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் பாசுரம். நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியனுச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கைக்கரைக்கு என்னை உய்த்திடுமின். இனி அடுத்த பிறவின்னு இருந்தால் அந்த பொய்கை கரை காளியனுடைய குளத்தங்கரையில என்னை கொண்டு போய் போடுங்கோ. அந்த ஊர் மக்களுக்கு இருந்த பரிவுதான் என்னே. இப்ப எனக்கு மயக்கம் தீரணும், ஆண்டாளுக்கு அன்பு பெருகணும்னாலும் காளியன் மடுக்கரையில கொண்டு போய் போட்டுட்டா கண்ணனை காணோம்னு உடனே
ஊர் மக்கள் எல்லாம் யாரும் குத்தலே கொல்லலே ஒண்ணுமே பண்ணலே, தடால் தடால்னு மயக்கம் போட்டு விடறாளாம், பிராணம் போயிற அளவுக்கு ஆயிட்டாளாம். இதே போல போர்க்களமாக நிறுத்தம் செய்தான்னு ஆண்டாள் பாசுரம். காளிங்கனுடைய தலைக்கு மேலிலே கண்ணன் அதையே ஒரு போர்க்களமாக கொண்டு நிறுத்தம் செய்தான், அதாவது நாட்டியமாடினான். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, கண்ணன் காளியின் உச்சியில் குதித்தானோ இல்லையோ, ஊர் போர்க்களமா போச்சு. காளியனுடைய தலை போர்க்களமா போகி ஆடினான்ங்கிறது ஒரு கதை. இன்னொரு கதை, இன்னொரு கருத்து, ஊர் போர்க்களமா போச்சு. போர்க்களத்துல தடால் தடால்னு வீரர்கள் விழுந்து பிராணனை விடுவாளோ இல்லையோ, அதை போல இந்த ஊர்லயே கண்ணன் அங்க குதிச்சான்னு கேள்விப்பட்ட உடனே இவா போர்க்களமாக தடால் தடால்னு விடறார்கள். போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கைக்கரைன்னு பாசம். யுத்தம் ஸ்வகோகுலம் அனன்யகதிம் நிரீக்ஷ சஸ்திரீ குமாரம் அதிதுக்கிதம் ஆத்மஹேதோ ஆக்ஞாய மத்திய பதவீம் அனுவர்த்தமான ஸ்தித்வா முகூர்த்தம் உததிஷ்டது உரங்க வந்தாது. மேலே இந்த மாதிரி பெரிய அல்லோல கல்லோல படுறது கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் விளையாடலாம்ங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே நீர் விளையாட்டு நீச்சல் விளையாடலாம்னு அவர் இறங்கினார். ஆனால் குழந்தைகள் வருத்தப்படுறா, அப்பா அம்மாவுக்கு வேற வருத்தமானு கேள்விப்பட்டாரா, ஷட்டார்னு காளிங்கனுடைய அவனுடைய வால்ல ஏறி ஒரு மிதி மிதிச்சார். அவனுக்கு கோபம் வந்துடுத்து. தன்னுடைய அனைத்து தலைகளையும் எடுத்துக்கொண்டு கண்ணனை பீடிக்க வந்தான். தன்னுடைய உடலாலே கண்ணனுடைய உடலை பிடிச்சு சுத்தினான். வாலத்தனையும் போட்டு நசுக்கினார் கண்ணன். இனிமே நான் உள்ளுக்குள்ள இருந்தா மக்களுக்கும் ஆபத்து, இந்த காளிங்கனும் நம்மை இன்னும் அழுத்துவான்னு தெரிஞ்சுட்டு கீழிருந்து ஒரு தாவு தாவி ஏறி போய் கண்ணன் காளிங்கனுடைய தலையிலே அமர்ந்தார். அதுல நின்று கொண்டே நாட்டியமாட ஆரம்பிக்கிறார். தம் நர்த்து முத்தியதம் அவேக்ஷ ததா ததிய கந்தர்வ சித்த சுர சாரண தேவவத்வ பிரீத்யா மிருதங்க பணவானக வாத்திய கீத புஷ்போபஹார நுதிபிஹி சஹசோபசேது. கண்ணன் இவனுடைய தலையில நாட்டியமாட ஆரம்பிச்சாரோ இல்லையோ, ஆகாசத்தில் இருக்கிற அப்சர ஸ்திரீகள் ரம்பா ஊர்வசி திலோத்தமா மேனகா சித்தர்கள் சாரணர்கள் அவள்லாம் மிருதங்கம் வாசிக்க ஆரம்பிச்சாலாம், யாழ் மீட்டுறதுக்கு ஆரம்பிச்சாலாம், சரியா தாளம் போடுறதுக்கு ஆரம்பிச்சாலாம். அவ போட போட கண்ணன் நின்று ஆட ஆரம்பிச்சு விட்டார். கண்ணன் ஆடுவது பல வகையான நாட்டியங்கள். ஒன்னும் ஊர்த்வ தாண்டவம், தலகீழ நின்று குட்டிக்கரணம் போட்டு ஆடுவார். இன்னொன்னுத்துக்கு சாரி விருத்தம்னு பேர், இன்னொன்னுத்துக்கு ஹல்லீசகம்னு பேர், மற்றொன்றுக்கு கோஷ்டி நிறுத்தம்னு பேர், இன்னொன்னுத்துக்கு கொடக்கூத்துன்னு பேர், இன்னொன்னுத்துக்கு குறைவக்கூத்து ராசக்கிரீடைன்னு பேர். இது ஒன்னொன்னு எப்படிப்பட்டதுனால், நடுவுல கண்ணன் நின்னுப்பார், பல பெண்கள் கண்ணனை சுத்தி நின்னுப்பா, ஒத்தொத்தரும் தங்கள் கையிலேருந்து ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு நீண்ட வரணத்தில் இருக்கிற ஒரு கயிறு அதை கண்ணனுடைய இடுப்புல கட்டுவா, எல்லாரும் சுத்தி சுத்தி ஆடுவா. அப்ப கண்ணனையே ஒரு வலை பின்னலாலே, பின்னல் கோலாட்டம்னு சொல்றோமோ இல்லையோ, கண்ணனை சுத்தி பின்னல் விட்டாப்புல முதல் 15 நிமிஷம் ஆடுவா. கண்ணன் அப்படியே கட்டுப்பட்டு நிற்பார். அடுத்த 15 நிமிஷம் தலைகீழ ஆன்டி கிளாக் வைஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிப்பா. உடனே மொத்த பின்னலும் விடுபட்டு கண்ணன் சிரிச்சுட்டே வெளியில வந்துருவார். இது ஒன்று. இது ஒரு கண்ணன் பல கோபிகைகள் ஆடுறது. மற்றபடிக்கு எல்லாருமா சேர்ந்து ஆடுறது, அதுக்கு கோஷ்டி நாட்டியம்னு பேர். அதே இந்த காளிங்கனுடைய தலையிலே கண்ணன் எவ்வளவு அரித்மெட்டிக்கெல்லாம் சொல்லி ஆடி இருக்காரு தெரியுமோ. முதல்ல இடது காலம் முதல் தலையில வச்சுப்பறான், அப்புறம் வலது காலம் 3ஆம் தலையில வைப்பறான், தாண்டி இடது காலம் 5ஆம் தலையில வைப்பறான், அப்புறம் வலது காலம் 7ஆம் தலையில வைப்பறான். இப்படி ஆடு நம்பர்ஸ் 1 3 5 7 9 11 இப்படியே மாத்தி மாத்தி வச்சுன்னு ஆடுறது. அதுக்கப்புறம் அந்த பகோடிக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி வரச்சே 10 8 6 4 2 என்ன ஈவன் நம்பர்ஸா தலையில வச்சுன்னு ஆடின்னு வர்றது. அப்புறம் முதல் தலையில வைக்கிறது, 2 3 விட்டுட்டு 4ஆம் தலையில வைக்கிறது, 5 6 விட்டுட்டு 7ஆம் தலையில வைக்கிறது. இதை போல அவனுடைய தலையில் ஆடுகிறார்களோ இல்லையோ, இதுக்கு ஹல்லீசகம் சாரி விருத்தம்னு பேர். இப்படி ஒன்னொன்னா அவனுடைய தலையிலே ஆட அவனுக்கு மெதுமெதுவே கர்வம் அடங்கித்து. யத்யச்சிரஹ நனமதேங்க சதைக சீர்ஷ்ண தத்தன்னு மமர்த கரதண்டதரோங்கிரி பாதைஹி க்ஷீணாயுஷா பிரமத உல்பணம் ஆஸ்யதோ சிருங் நஸ்தோவமன் பரமகஷ்மல மாப நாகஹ. நாகப்பாம்பு எந்தெந்த தலை அவனுக்கு அடங்காமல் நிமிர்ந்ததோ அந்த தலையில் தன்னுடைய காலை வைத்து வைத்து அடக்கினான். யாரெல்லாம் அகங்கரித்து செருக்கினாலே தலையின் விருந்து கண்ணனுக்கு வணங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஒத்தொத்தரையும் தன் திருவடிகளாலேயே கண்ணன் அடக்குகிறார். கடைசியில் பிராணனுக்கு பயந்து விழி பிதுங்கி நாக்கிலிருந்து இரத்தமாக கக்கி போய் வேறு வழியற்று கைகூப்பினான் காளியன். அவனுடைய மனைவிமார்கள் ஓடி வந்தார்கள், நாக பத்னிகள். அவர்கள் வந்து கண்ணனை கைகூப்பிண்டு பிரார்த்திக்கிறார். நியாயோகி தண்டக கிருத கில்பிஷேஸ்மின் தவாவதாரா கல நிகிரகாய. நீர் கொடுத்த தண்டனை நியாயந்தான். நீர் தீயார்களை அழிப்பதற்கும் நல்லார்களை காக்கவும் தானே அவதாரம் செய்தீர்.
அந்த விதயத்துல எங்களுடைய கணவன் குற்றம் புரிந்திருக்கிறான், ஊர் மக்களை விஷத்தாலே தீண்டினது தவறு, நீர் எங்க இடத்துல கோபிச்சுக்கிறீர், ஆனா ஒண்ணு எங்களுக்கு தெரியும், அந்த கோபமும் அருளே. பகவான் ஒரு நாளும் கோவித்து ஒத்தரையும் அழிச்சுடவே மாட்டார், அதுவும் ஒரு அருள் தானே. அதனாலதான் ஆண்டாள் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பறை என்று பிரார்த்திக்கிறாள். கண்ணன் அந்த நாகபத்னிகளுக்கும் அனுகிரகித்தார். நாகப்பாம்பு வடிவத்தில் இருந்த அவனுக்கு ஏதோ ஆணையிடப் போகிறார். ஊர் மக்கள் அத்தனை பேரும் கண்ணன் நாட்டியம் ஆடுறதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இது பாம்பு, இது காளியன் மடு, கண்ணனுக்கு என்னாச்சோ மறந்து போய் நாட்டியம் ரொம்ப நன்னா இருக்கே, இதை போல புது புது விதமான நாட்டியத்தை நாங்கள்லாம் சேவிச்சதே கிடையாது என்று தங்களை மறந்து அனுபவித்து கொண்டிருந்தார்களாம். இன்று முழுவதும் அனுபவிக்கட்டும். மேலே கதையின் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம்.